Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட் எபிசோட் 9. எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னவோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி மாத்தி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு கான்சர்ட்டுக்கு போகணும். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். டொமனி கூட போறதுக்காக சரி ஓகே அப்படின்னுட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே போறான். அங்க பாத்தீங்கன்னா டொமாரி அவனுக்காக காத்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பாக்குறான் நார்மல் ட்ரெஸ்ல. ஏன்னா எப்பவுமே ஸ்கூல் ட்ரெஸ் தானே இருப்பாவ, இப்பதான் நார்மல் ட்ரெஸ்லயே பாக்குறான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க இந்த கான்சர்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியும் ஜென்ரலா பேண்ட்ஸ்னு இருக்குன்னா அவங்களோட ஃபேன் குட்டிஸ் விற்பாங்க, டிஷர்ட் கேப் இது மாதிரிலாம் விற்பாங்க. இதெல்லாம் நீ வாங்க போறியா அப்படின்னு கேட்கும்போது சே அதெல்லாம் யாரு வாங்குவா. ஆனா அங்க அவங்க லோகோ போட்ட போன் கேஸ் விற்கிறாங்க வித் பேட்டரியோட பேக்கப் அப்படின்னு சந்தோஷப்படுறா. உனக்கு பிடிச்சிருந்தா நீ கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே சொல்றான், நானும் வாங்கினா நம்ம கப்பிள்ஸ் மாதிரி இருப்போம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட உடனே சேச்சே அதெல்லாம் வேண்டாம் அப்போ நீ வாங்காத அப்படின்றா. நம்ம ஹீரோக்கு அடி பாவி இப்படி மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க வராங்க. அங்க வந்த உடனே சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு தூரம் வந்துட்டல வாடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. நம்ம ஹீரோக்கு புரியல இவன் நம்மள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கிட்டையும் அவ போயிட்டு செல்போன் கேஸ் வாங்கிட்டு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா அந்த கேஸ் வாங்கிட்டு வந்த பத்தி. அதை பார்த்து காட்டிக்கிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம ஆள் பாத்தீங்கன்னா இவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே அப்படின்னு நினைக்கிறான். உடனே அங்க உள்ள வந்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா சேர்லாம் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு. அங்க உட்காடுறாங்க. அந்த நிகழ்ச்சியும் ஆரம்பிக்குது. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அவதான் லீட் சிங்கர். அவ பாட ஆரம்பிக்கிறா. எல்லாருமே இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ டிஃபரெண்டா இருக்க மாதிரியே இருக்கு. அதுகிட்டயும் அவ பாத்தீங்கன்னா நான் ஜப்பானுக்கு வந்திருக்கேன் இந்த கான்சர்ட் பண்றதுக்கு அப்படின்றதால என்னோட புது சாங் ஒண்ணு நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறா. பாட ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸும் ஒரு மாதிரி டெரர் ஆன மாதிரி இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் அப்படியே அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கீழே விழ ஆரம்பிக்கிறான். அது கூட பாத்தீங்கன்னா அந்த சீன் முடியுது. அடுத்த சீனே நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வருது. ஆமா அவன் பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி கூட ஏதோ நெட் கஃபே மாதிரி இருக்கு உட்காந்துக்கிட்டு இப்போ கடைசியா கேட்டாம பாருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது எப்படிடா இவனை இங்க வந்தானுங்க, இது கனவா என்ன அப்படின்னே புரியாத அளவுக்கு இருக்கு. அதுக்கு டீம் பாத்தீங்கன்னா டி பிளாக்ல சாப்பிடறதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே அவன் தங்கச்சி டின்னர் டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலமா யாரோ பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வயசுல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அங்கிருந்தே அவன் பாத்துக்கிட்டே கிளம்பி வரான். அந்த டைம் அவர் சொல்றாரு கிளாசிக் சாங் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே ஒரு நிறைய கான்செப்ட் அதுன்னு பேசுறாரு. இவனுக்கு எதுவுமே புரியலனாலும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு கன்ஃபியூஸாவே அவன் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஏதோ ரிசர்ச்சர் போல இருக்கு. கிளம்பி வந்த உடனே லைன்ல நின்று இருக்காங்க கியூல சாப்பாடு வாங்கறதுக்காக. அவன் என்ன சொல்றான்னா கூட ஆனனும் வந்து நல்லா இருக்குமே அப்படின்றா. அதாவது இவங்க ரெண்டு பேர் இல்லாம இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தனும் இருக்கான். அவன் வந்து சூப்பர் பவர் இருக்குன்ட்டு அவனை அழைச்சி வச்சிருக்காங்க. அவனோட பவர் பாத்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்றது, 10வதுக்கு டைம் லீப்பும் கூட. அதாவது கடந்த காலம் எதிர்காலம் இதெல்லாம் போக முடியும் அவனால. அதான் அடைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க வாங்குற சாப்பாடு பாத்தீங்கன்னா நார்மல் சாப்பாடு கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா மெடிசன் கலந்துருக்கு. அந்த மெடிசன் பாத்தீங்கன்னா இவங்க பவரை சீக்கிரமா வெளியே வர வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போய் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்குள்ள பவர் இருக்கு, என்னால 5 நிமிஷம் மத்தவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பத்தி தெரிஞ்சதுன்னா என்னையும் அடைச்சு வச்சிருவாங்க. இப்போதைக்கு நான் மறைச்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அவங்க கிட்ட இப்படிதான் மாட்டதான் போறேன். அது வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து அங்க உட்காடுறான். அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு புது பவர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னடா பவர்னு பார்த்தா டெலிபதி அப்படின்னு சொல்றான். அவங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல ஒருத்தர் தொப்பியா நினைச்சிட்டு வருவான் பாருங்க, முடிய போட்டுக்கிட்டு அவன மாதிரிதான் இருக்கான். ஆனா இவனோட முடி இன்னமும் பெருசா இருக்கு. அவனை எனக்கு தெரியுது போல இருக்கு, நீ என்ன பேசிக்கிற மாதிரி காட்டிக்காத, அப்படியே சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தருக்கு அம்பர் அவனை கண்ட்ரோல் பண்ணு அவனோட பவர் சொல்லிட்டு அவன் பவர் பாத்தீங்கன்னா பொருளை வந்து ஒரு சின்னதா அப்படியே டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி பவர் அவனோடுது. பெரிய பவர்ஃபுல்லாம் கிடையாது, ஒரு சின்ன பவர் தான். அவனை கண்ட்ரோல் பண்ண சொல்றான், கண்ட்ரோல் பண்றான், உடனே விட்டுறான். அதுக்கிட்டையும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெட்டர் அவனை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது யாருன்னு தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். உடனே அவனை பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க செக்யூரிட்டி மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ ஏதாவது பேசுனி அவங்க கிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்றா. சரின்னு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கு டீம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம் கட்டுறாங்க. அங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனை நம்பலாமா, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே அவன் தங்கச்சி கேட்கறான், அவனை மட்டும் எதுக்கு டிஃப்ரெண்டா நடத்துறாங்க, நம்மள உட்கார வச்சிருக்காங்க, அவனை எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவனு சொன்னா புரியாது, வீடு அதை பத்தி வேண்டாம் அப்படின்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா திருப்பியும் இவங்க மேல நிறைய டெஸ்ட் ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கிட்டையும் நம்ம ஹீரோவும் அவன் தங்கச்சியும் கிளம்பி ரூமுக்கு போன வரும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம காலிங் கூப்பிட்டோமோ அவங்களாம் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் தங்கச்சி சொல்றா, என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்க டெஸ்ட்டுக்கு அப்படின்றா, இதையே என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தங்கச்சியை பிரிச்சு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ தடுக்க பாக்குறான். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா லேசர் ஷாட் கொடுத்து அவனை திக்கணும் ரூம்ல போட்டாங்க. அவன் திழிஞ்ச உடனே எழுந்து வெளியே வர பாக்குறான். பட் முடியல. அங்க பாத்தீங்கன்னா எர்த்குவேக் மாதிரி இதை காட்டுச்சு. உடனே லாக்டவுன் ஆயிருக்கு. எல்லாமே பெரிய பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு. என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு வாழ உட்காந்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் போது டோர் ஓப்பன் ஆகுது. உடனே வெளியே ஓடி வரான். அங்க பாத்தீங்கன்னா அவன் 10 வயசான தாத்தாவை அவர் அங்க வந்திருக்காரு. அவர் மேல ஃபுல்லா காயமா இருக்கு. அவர் அங்கதான் வேலை செய்யறாரு போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி உன் தங்கச்சியோட பவரை ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்க பார்த்தாங்க, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போனதாலதான் இந்த டேமேஜ் நடந்து இந்த லாக்டவுன் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அவரோட பவர் கொலாப்ஸ் அப்படின்றாரு. அது நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. உடனே சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோ, அப்ப என் தங்கச்சியும் அடைச்சு வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லும் போது இல்ல உன் அண்ணனை மாதிரி அடைச்சு வைக்க மாட்டாங்க, அவ பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதால அவளை அறுத்து அவ பவரை செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. நான் என்ன பண்றேன்னு சொல்லும் போது, உன்னோட பவர் பத்தி எனக்கு தெரியும், உன்னோட பவர் பிளண்டர், சோ அதை யூஸ் பண்ணி எப்படியாவது தங்கச்சியை காப்பாத்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து பயங்கர ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறான். அந்த தாத்தா பாத்தீங்கன்னா மேல பாக்குறாரு, கேமரா இருக்கு, ஆக மொத்தத்துல நான் ஏதோ நெல்பில முடிஞ்சிக்கும் பண்ணிட்டேன், என் கதையை எப்படிதான் முடிக்கதான் போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இந்த பிளண்டர்ன்றது பயங்கரமான பவர்ஃபுல்லான பவர். அதாவது நம்ம ஹீரோவால மத்தவங்களோட பவரை அவனுக்காக எடுத்துக்க முடியும். அதுதான் அவனோட பவரே. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ மேப் கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த முடிப்பத்தை வச்சிருந்தவன், அந்த மேப்பை வச்சுக்கிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான் ஒரு டோரா. அங்க ஒரு டோர்ல அவங்க கிட்ட இருந்தா டெலிபதி பவர் இருக்கு. அவன் பேசுறது இவனுக்கு கேக்குது. உடனே கீழே கடை சாப்பாடு தோற வழியா பார்த்து அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் பவரை எடுத்துக்கிறான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வர, அங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம், ஒரு 3 பேர் தெரியாம சாப்பிட்டு இருப்பாங்க, நம்பலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுல 2 பேர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் போல இருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த கார்டை படுக்க வச்சிடறாங்க மயக்கம் போட்டு. கூட இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா மெமரி எரேஸ் பண்ற பவர் இருக்கு. அவன் அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த ஆல் மெமரியை அழிச்சிடறான். அங்க நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் எங்கன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒருத்தர் சடனா அங்க இருந்து வரான். வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க எமர்ஜென்சி எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. எல்லாமே கேஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்றான்னா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படல, இருந்தாலும் பரவாயில்ல, பேசுறதுக்கு எதுவும் நேரம் கிடையாது, நீனோட பவர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவனோட பவர் பாத்தீங்கன்னா பொருளுக்குள்ள ஊடி உருகி போறது. ஆமா, அவனால எல்லா பொருளையும் சேவரு கதவு இதுக்குள்ள எல்லாமே பூந்து போக முடியும். இந்த பவரை கொடுக்குறான். கொடுத்த உடனே நம்ம ஹீரோ வாங்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான். அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அவனை சுட்டு கொள்ற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ நினைக்கிறானா, என் அண்ணனோட பவர் மூலமா திருப்பியும் டைமை சரி பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் அண்ணன் கிட்ட போறான். கண்டுபிடிச்ச உடனே அவன் ஃபர்ஸ்டே திருப்பா பாருங்க, அந்த பவர் ஒருத்தர்கிட்ட இருந்து சாப்பிடும் போது அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கட்டி வச்சிருக்க பெல்ட் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஆனா அவன் அண்ணன் பவரை யூஸ் பண்றதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அவன் கண்ணு மாறுது. அதுகிட்டயும் கார்ட்ஸ் எல்லாம் உள்ள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிட்டயும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எழுந்துட்டான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்போ இது அவன் கனவு போல இருக்கு. ஆனா அது கனவு மாதிரி தெரியல, இதெல்லாம் நடந்த மாதிரியே இருக்கு. அவன் உடனே முடிச்சுட்டு நினைக்கிறான்னா, நம்ம தங்கச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பா நமக்கு கூட சிப்ளிங் யாரோ இருக்காங்க அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா இல்ல நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிக்கிறான். பக்கத்துல பாத்தீங்கன்னா டொமாரி உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சு, ஏன் மயங்கி விழுந்த இப்படிலாம் கேட்டு இருக்கும் போது அங்க ஒரு உருவம் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த முடி நீட்டா பாருங்க, அவன் தான். வந்த உடனே நீ யாரா அப்படின்னு டொமாரி கேட்க அவன் முடி இழுத்து வர்றான். அப்பதான் அவளுக்கு தெரியுது அவன் தான் தொப்பியா நினைச்சுக்கிட்டு வரவன் அப்படின்னுட்டு. நீ அழகா தானே இருக்க, எதுக்கிட்ட மூஞ்ச மாச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ரெகனைஸ் பண்ணிடுறான். அவனை பார்த்த உடனே, நீ நிறைய கன்ஃபியூஸ் இருப்பேன்னு எனக்கு புரியுது, நான் சொல்ற மாதிரி கேளு, நம்ம உன் தங்கச்சி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். என் தங்கச்சி தான் ஆல்ரெடி செத்துட்டாளே அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு தெரியல உன் அண்ணனோட பவரு, அது மூலமா உன் தங்கச்சி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல அவன் பேர் சொல்றான். அவன் அண்ணன் பேர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கும் தெரியுது, அதாவது டொமாரிக்கும் தெரியுது. டொமாரி ஆல்ரெடி சொல்லிருப்பா அவன் அண்ணனுக்கு பார்க்க போகும்போது,
நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், வாழ்க்கையை வெறுத்திருந்தேன். அப்ப என்ன என்கரேஜ் பண்ணாரு, அதனாலதான் நான் நல்லபடியா திருப்பியும் நார்மலுக்கு வந்தேன் அப்படின்னு இருப்பா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அண்ணன் தான் சொல்லியிருக்கா. சரி நானும் வர மீட் பண்றதுக்கு வெளியே போனோடனே கார்ல ஏறி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கு, பக்கா ஃபெசிலிட்டியோட இருக்கு. அதுக்குள்ள போறாங்க, குகை கீழே போகுது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அது இதுன்னு இருக்கு. அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன். உடனே எட்ட மாதிரி ஓடி போய் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அவன் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ வந்து கட்டி பிடிக்கல, என்ன எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அதாவது அவன் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ உனக்கு. இல்ல நான் நிறைய ஒண்ணு கேட்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமா நீ நிறைய விஷயத்த மறந்துட்டு இருப்ப, என்னோட ஃப்ரெண்டால எல்லாத்தையும் மறந்துட்டேன், அந்த பவர் யூஸ் பண்ணி தான் ஈவன் மெமரி அழைச்சிருப்பாங்க, இவன் நார்மலா வாழட்டும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு என்ன டைம்ல எப்ப என்ன நடந்தது, என்னென்ன மாறிச்சுதான் தெரியணுமா, சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே டொமாரி எக்ஸைட்டா இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொதப்பலான கன்ஃபியூஸ்ல அங்க நின்றுட்டு இருக்க. அதுகிட்டயும் இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான எபிசோடா இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய பவர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா பாஸ்டா பிரசன்டான்னு தெரியல, டைம் டிராவல் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன ஒண்ணு நடந்திருக்குன்றது போக போக தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. தேங்க்யூ.